வெல்கம் டு நியூஸ் பாக்ஸ். பிக் பாஸ் இந்த வீக் டாஸ்கில் ஐஸ்வர்யாவை ஒரு சர்வாதிகாரியாகவும் டேனியலை அவங்க செக்யூரிட்டியாகவும் அறிவிச்சிருக்காரு. சர்வாதிகாரினாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஹிட்லர் தான். அதே போல் ஐஸ்வர்யா சில ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் நம்ம ஹவுஸ்மேட்ஸ்க்கு போடுறாங்க. அது என்னென்னா, முதல்ல யாரும் பேசிக்கக்கூடாது. ரெண்டாவது, நைட் பெல் அடித்ததும் எல்லோரும் தூங்கிடணும். மார்னிங் பெல் அடித்ததும் உடனே எந்திரிச்சிடணும். மூன்றாவது, டெய்லி 2 ட்ரில் நடக்கும். எல்லோரும் அதில் ராணியை பற்றி புகழ்ந்து பாடணும். நான்காவது, மும்தாஜ், ஐஸ்வர்யா, டேனியல் மற்றும் ஜனனிக்கு குக் பண்ணுவாங்க. மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கும் சென்ட்ராயன் குக் பண்ணுவாங்க. இறுதி ரூல் என்னென்னா, சடன் ரூல் எப்போ வேணாலும் போடுவாங்களாம். இந்த டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆனதும் பிக் பாஸ் ஐஸ்வர்யாவுக்கு ஒரு ரூம் கொடுத்துறாங்க. அந்த ரூமில் வெளியே நடக்கிறது எல்லாமே லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. அப்போது பாலாஜி, ஷாரிக், ரித்விகா, பொன்னம்பலம் மற்றும் மகத் இந்த டாஸ்க்கை பற்றியும் ஐஸ்வர்யா பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாலாஜி எந்த டாஸ்க்காக இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. ஷாரிக் வெளியே இருக்க சிலையை அவர் தான் உடைப்பேன்னு சொல்கிறாரு. இவங்க கூட ரித்விகாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற ஐஸ்வர்யா ரொம்ப டென்ஷன் ஆகி ரித்விகாவை பார்த்து தமிழ்நாட்டு மூஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கேருந்தோ வந்தவன்னு சொல்கிறாங்க. பிக் பாஸ் அந்த இடத்துல மியூட் பண்ணுறாங்க. வெளியே வந்த ஐஸ்வர்யா எல்லாருக்கும் ரூல் சொல்லிவிட்டு பாலாஜி மேலே குப்பையை கொட்ட சொல்கிறாங்க. யாரும் கொட்டாதனால ஐஸ்வர்யாவே பாலாஜி மேலே குப்பையை கொட்டுறாங்க. இது பிக் பாஸ் வியூவர்ஸை ரொம்பவே கஷ்டப்படுத்துது. என்னதான் பாலாஜி பேசியிருந்தாலும் இப்படி குப்பையை கொட்டுறதெல்லாம் ரொம்ப ஓவர்னு சமூக வலைத்தளங்களில் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. பாலாஜி மேலே குப்பையை கொட்டினதும் மும்தாஜ் இங்கே என்ன நடக்குதுன்னு அழக ஆரம்பிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் ஐஸ்வர்யா ஷாரிக்கோட ட்ரெஸ் அண்ட் திங்ஸ் எல்லாத்தையும் ஸ்விம்மிங் பூலில் போட சொல்கிறாங்க. அவர் திங்ஸ் எல்லாம் போட்டதும் ரித்விகாவை அதை வாட்டருக்குள்ளே புஷ் பண்ண சொல்கிறாங்க. இன்னும் இந்த டாஸ்க் 3 நாளைக்கு தொடரும். ஸோ என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு இனி வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஐஸ்வர்யாவோட ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, பிக் பாஸ் வியூவர்ஸும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் அவங்கள பற்றி பல மீம்ஸ்கள் வருது. ஐஸ்வர்யா பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற லைவ் அப்டேட்ஸ்க்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நியூஸ் பாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.